ஃபோர்த் சம் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. given that HCF of 306, 657 equal to 9 and find LCM of 306, 657. இப்போ HCF கொடுத்துருக்காங்க, LCM கேட்குறாங்க. இவ்வளோதான் கொஸ்டின். ஓகேங்களா? நான் உங்களுக்கு ப்ரீவியஸ் வீடியோஸ்லேயே உங்களுக்கு நடத்தியிருப்பேன். ஒரு ஃபார்முலா நடத்தியிருப்பேன். என்ன அப்படின்னா HCF of A, B into LCM of A, B equal to product of A, B அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக இதை வச்சு நம்ம ஒரு சம் போட்டு வந்திருப்போம். இப்போ அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி தாண்டா இப்போ நம்ம எல்சிஎம் கண்டுபிடிக்க போகிறோம். ஃபர்ஸ்ட்டு HCF என்ன கொடுத்துருக்காங்க? 9. ஓகேங்களா? HCF வந்து 9. நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது எல்சிஎம். இப்போ இந்த A, Bங்கிறது என்னது? HCF of A, B. அப்போ A இருக்கிற இடத்துல 306 இருக்கு, B இருக்கிற இடத்துல 657 இருக்கு. ஸோ ஏங்கிறது 306 இன்ட்டு பிங்கிறது 657. ஓகேங்களா? அடுத்து நம்ம எல்சிஎம் தான் நமக்கு வேணும். ஸோ அதை அப்படியே வச்சுப்போம். இந்த 9 மல்டிபிள் இருக்குது. ஸோ அந்த சைடில் போனால் டிவைட் ஆயிரும். ஸோ 306 இன்ட்டு 657 டிவைடட் பை 9. ஓகேவா? இப்போ 9 டேபிள் டிவைட் பண்ணலாமா? 1 9 சார் 9. இதை டிவைட் பண்ணிங்கன்னா 9 3 சார் 27 வரும். பேலன்ஸ் 3 வரும். ஸோ 9 4 சார் 36. அப்போ 34 இன்ட்டு 657. ஸோ இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணிங்கன்னா 657ஐயும் 34ஐயும் மல்டிபிள் பண்ணிங்கன்னா என்ன வரும்? 7 4 சார் 28, 20, 22 பேலன்ஸ் 2, 24 26. 21 7 3 சார் பேலன்ஸ் 2 15, 17 பேலன்ஸ் 1, 18 19 வரும். ஸோ 8 3 13 12 2. ஓகேவா? அப்போ 22,338 தான் எல்சிஎம். ஓகேவா? புரியுதா? அடுத்த சம் போலாமா? ஃபிஃப்த் சம்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்க. செக் வெதர் 6 power n கேன் என் வித் த டிஜிட் 0 ஃபார் எனி நேச்சுரல் நம்பர் n. ஆக்சுவலாக நம்ம வந்துட்டு எக்ஸாம்பிளில் வந்து பார்த்துருந்தோம். 4 power n வச்சு பார்த்துருந்தோம். சேம் மெத்தடில் இப்போ 4 power n-க்கு பதிலாக நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா 6 power n பார்க்க போகிறோம். 6 power n ஃபார் ஆல் நேச்சுரல் நம்பர்ஸ். ஸோ 1லேருந்து நீங்கள் எடுத்துக்கணும். இது ஓகே. அதே மாதிரி தான் சொல்லியிருக்காங்க டிஜிட் 0ல் முடியணும்னு சொல்லிட்டு. ஓகே. இப்போ நீங்கள் n-க்கு பதிலாக வேல்யூஸ் கொடுங்க. 6 power 1 போட்டால் 6, 6 ஸ்கொயர் போட்டிங்கன்னா 36, 6 கியூப் போட்டிங்கன்னா 36 இன்ட்டு 6ங்கிறப்ப 216 வரும். 6 power 4 போட்டிங்கன்னா 6 இன்ட்டு 6 இன்ட்டு 6 இன்ட்டு 6ஆ 6 power 4 என்ன வரும் அப்படின்னா 6 power 4 என்ன வரும் அப்படின்னா மல்டிப்ளை பண்ணி பார்த்தீங்கன்னா 1296. ஓகேங்களா? இப்படியே போயிட்டுருக்கும். இப்போ அவங்க என்ன சொல்லியிருக்காங்க? என் வித் த டிஜிட் 0ல் முடியும்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நீங்கள் பார்த்த வரையுமே பாருங்க, எல்லாமே நமக்கு எதில் முடியுது? 6 6 6 6 தான் முடியுது. இப்போ நீங்கள் அடுத்து 6 power 5 போட்டால் கூட இதோட 6 மல்டிபிள் பண்ணிங்கன்னா இங்கே பாருங்க லாஸ்ட் நம்பர் என்ன வரும்? 36. மறுபடியும் இப்படியே தான் போகும். அங்கேயும் 6ல் முடியுதா? ஸோ நீங்கள் எத்தனை தடவை நீங்கள் போட்டாலுமே 6ஓட ஸ்கொயர் வந்து 6ல் தாண்டா முடியும். ஓகேவா? ஸோ அதனால் 0ல் முடியணும்னா பாசிபிலிட்டே கிடையாது. ஓகே. அப்போ இன்னொரு பாயிண்ட் என்னன்னா 0ல் முடியுது அப்படின்னா கண்டிப்பாக அதோட பிரைம் ஃபேக்டர்ஸ் எப்படி இருக்கணும்? 5 இருக்கணும் மஸ்ட் பி. நம்ம அங்கேயும் பார்த்துருந்தோம்ல, பிரைம் ஃபேக்டர்ஸில் 5 இருக்கணும். ஏன்னா எந்த நம்பர் 0ல் முடிஞ்சாலும் அது 5ல் டிவைட் பண்ணணும் நம்ம சொல்லியிருந்தோம். அப்போ இங்கே வந்து உனக்கு பிரைம் ஃபேக்டர்ஸ் எடுத்துனா 5 இருக்கணும். ஓகே. 6 power என்னோட பிரைம் ஃபேக்டர்ஸ் எடுப்போமா? அப்போ 6க்கு எல்சிஎம் எடுப்பீங்களா? 2 போடுவீங்க, அப்புறம் 3. அவ்வளோதான். அப்போ 2 இன்ட்டு 3ங்கிறது தான் பிரைம் ஃபேக்டர். அப்போ இது எப்படி வரும்? 2 power n இன்ட்டு 3 power n. ஏன்னா n வந்து ரெண்டுக்குமே வரும். ஓகேவா? இதுதான் 6 power என்னோட பிரைம் ஃபேக்டர். இதில் வந்து 5 வந்திருக்கா உனக்கு? ஆக்சுவலாக இப்படி 5 வந்திருக்கணும்னு அவங்க சொல்கிறாங்க. பட் நமக்கு அப்படி வரலை. அப்போ 5 இல்லை அப்படின்னா நமக்கு வந்துட்டு 0 வர வாய்ப்பே இல்லைல்ல. 0 வந்தால் 5 வந்திருக்கணும். ஸோ அப்படி வரலை. அப்போ இது வந்து கண்டிப்பாக என்ன ஆகுது? 6 power n வந்துட்டு cannot end with digit 0. ஓகேவா? ஃபார் ஆல் நேச்சுரல் நம்பர் by the uniqueness of arithmetic fundamental theorem of arithmetic அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? ஏன்னா நம்ம இதுக்கு மேலே பிரைம் ஃபேக்டர்ஸ் மாற்றவும் முடியாது. ஆர்டர் வேணால் மாற்றி நம்ம எப்படி எழுதலாம்? 3 power n இன்ட்டு 2 power n வேணால் எழுதலாம். இவ்வளோ தான் பண்ண முடியும். ஓகேவா? அப்போ இதுக்கு மேலே அதை நம்ம எதுவுமே பண்ண முடியாது. புரியுதுங்களா? ஓகே. இப்போ அது எப்படி ப்ரூஃபாக எழுதலாம் அப்படின்னா இப்போ பாருங்க, ஆக்சுவலாக உங்களுக்கு 4 power n-க்கும் இதே தான். அதில் 6 power n-னு மாற்றிருக்கோம். அவ்வளோதான். இஃப் த நம்பர் 6 power n ஃபார் எனி n வேர் டு எண்ட் வித் த டிஜிட் 0 தென் இட் வில் டிவிசிபிள் பை 5. அதை நம்ம சொல்லியிருந்தோமா? 5ஆல் டிவிசிபிள் கண்டிப்பாக ஆகணும். ஓகே. நான் பிரைம் ஃபேக்டர் எழுதுனேன். பிரைம் ஃபேக்டர் எப்படி இருக்கணும்னா 5 கண்டெயின் பண்ணியிருக்கணும். ஓகேவா? பட் நம்மளோட பிரைம் ஃபேக்டர் எப்படி இருந்துச்சு? 2 power n இன்ட்டு 3 power n இருந்துச்சு. ஸோ இதுதான் நம்மளோட ஒன் அண்ட் ஒன்லி பிரைம் ஃபேக்டர் என்ன வரும் அப்படின்னா 6க்கு 2வும் 3 மட்டும்தான் வரும். ஓகேங்களா? அப்போ த யூனிக்னஸ் ஆஃப் ஃபண்டமெண்டல் தியரம் இந்த லைன்லாம் ரொம்ப முக்கியம். இதை கூட நீங்கள் மாற்றி மாற்றி எழுதலாம். பட் இந்த லைன் மென்ஷன் பண்ணிடுங்க. யூனிக்னஸ் ஆஃப் ஃபண்டமெண்டல் தியரம் ஆஃப் அரித்மெட்டிக் guarantees that no other primes in the factorization of 6 power n. அதாவது 6 power n நீ இதுக்கு மேலே பிரைம் ஃபேக்டர் மாற்றி எழுத முடியாது. ஏன்னா நீ எத்தனை தடவை எல்சிஎம் எடுத்தாலும் 2 3 தான் வரப்போகுது. வேற நம்பர் வரப்போறது இல்லை.
ஸோ அத தான் இங்க சொல்லியிருக்காங்க. அப்ப தேர் இஸ் நோ நேச்சுரல் நம்பர் ஃபார் n which 6 பவர் n ends with the digit 0. ஓகேங்களா? இப்படி தான் நீங்க அதுக்கு வந்துட்டு சொல்யூஷன் எழுதி ஃபினிஷ் பண்ணணும். நம்ம ஓரலா சொல்லிட்டு போயிரலாம். பட் ஆனா ஃபினிஷிங் வந்து இந்த மாரி தெளிவான தியரிட்டிக்கலா குடுக்கணும் நீங்க. ஓகேங்களா? ஓகே. இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க. நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏதாவது புரியல அப்படின்னா டவுட் இருந்தா கீழ கமெண்ட் பண்ணுங்க. அத நம்ம நெக்ஸ்ட் வீடியோல கிளாரிஃபை பண்ணலாம். ஸ்டே டியூன் ஃபார் மோர் வீடியோஸ். பாய்.